இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ரொசாலியா, சாந்தா ரொசாலியா அப்படின்னு சொல்வார்கள், அவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம். இந்த புனிதையை பற்றி சற்று அறிந்து கொள்வதற்கு முன்பாக, இந்தியாவில் தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 27 பேர் வெள்ளத்தால் மரணமடைந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயற்கை சீற்றங்களால் ஒவ்வொரு முறையும் மனித உயிர்கள் பலிவாங்கப்படுகிற பொழுது மனித நேயம் தழைத்துவங்குவதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க அழைக்கின்றேன். அதே நேரத்தில் இறைவனுடைய இரக்கமும் இந்த அரசுகளுடைய உடனடி உதவியும் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கும்படியாகவும் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, சாந்தா ரொசாலியா அப்படின்னு சொன்னேன். இந்த புனிதையானவள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற 10 பருவ பிள்ளைகளுக்கான ஒரு பாதுகாவலி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் மிக ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த இந்த புனித ரொசாலியா என்பவர் இன்றைக்கு இத்தாலி தேசத்தில் பல்லேர்மோ மற்றும் சிசிலி என்று சொல்லப்படுகிற இருவரும் தீவுகளினுடைய பாதுகாவலியாக அறியப்படுகிறார். பலேர்மோ என்கிற அந்த ஒரு பகுதியில் பல தமிழர்கள், அதுவும் இலங்கை தமிழர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு வாழ்த்தையும் அவர்களுக்கான ஒரு ஜெபத்தையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கொள்ளலாம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் தன்னுடைய 10 பருவத்திலேயே இந்த உலக வாழ்வை வெறுத்தவளாய் தனியாக ஒரு குகைக்கு சென்று அங்கே இறைவனை தியானிப்பதிலும் இறை வார்த்தையை தியானிப்பதிலும் நேரத்தை செலவிட்டால் தனி ஜெபம், அதே நேரத்தில் அமைதி, கடின உழைப்பு என்று தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு புனிதை தான் இந்த சாந்தா ரொசாலியா என்பவர். அன்புமிக்கவர்களே, அடிக்கடி அவர் சொல்லுவாராம், என்னுடைய இதயம் இறைவனுடைய வீடு, இந்த வீட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இடம் உண்டு அப்படி என்று தன்னுடைய உடல் ஆன்மா அனைத்தையும் இயேசுவுக்காக வாழ்ந்த ஒரு புனிதை. அதனுடைய காரணமாகத்தான் இறந்த பிறகும் அவருடைய உடல் அழியா வரத்தை பெற்று இன்றைக்கும் அவருடைய தூய்மையான அன்பிற்கு சாட்சியமாக இருக்கிறது. இந்த புனித சாந்தா ரொசாலியா அவருடைய பரிந்துரையால் நமது குடும்பங்களில் வளருகிற 10 பருவத்து பிள்ளைகள் இறை நம்பிக்கையிலும் இறை விசுவாசத்திலும் வளர வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்தில் போதித்த பிறகு சீமோனுடைய வீட்டிற்கு வருகிறார். அங்கே அவருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்து கிடக்கிறார். அவர்கள் இவரிடத்தில் வேண்டவே இயேசு அவரை தொட்டு அவரை ஆசிர்வதிக்க உடனடியாக காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் எழுந்து இவர்களுக்கு பணிவிடை செய்ய தொடங்கினார் என்றும், அதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்ட பலரை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள், பேய் பிடித்த பலரை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மீது பரிவும் இரக்கமும் கொண்டு இயேசு அவர்களுக்கு குணமளித்தார் என்று நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலும், அதற்கு பிறகு இயேசு தனிமையில் ஜெபிக்க விரும்புகிறார். இருந்தாலும் மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு அவரை அங்கேயே இருக்க தூண்டுகிறார்கள். இருந்தாலும் தான் பல ஊர்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற கருத்தோடு அவர் அங்கே தங்கிவிடாமல் தொடர்ந்து தன்னுடைய பணி வாழ்வில் பயணித்தார் என்று நம்ம நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். இந்த நற்செய்தியை வாசிக்கிற பொழுது நமது வாழ்க்கைக்கான 2 பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு ஓய்வு தேவைப்பட்டாலும், இயேசுவினுடைய உடல் தளர்ந்து இருந்தாலும், மனச்சோர்வாக இருந்தாலும் பிணியாளர்களை அவர் குணப்படுத்த தவறியதில்லை. தன்னிடம் வந்தவர்களுக்கு பரிவு காண்பிக்க நமது ஆண்டவர் இயேசு தவறியதே இல்லை. அந்த ஒரு குணத்தை தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வாக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்வில் பரிவும் இரக்கமும் நிறைந்தவர்களாய் நாம் வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கர்நாடகாவை சேர்ந்த பழ வியாபாரி ஒருவர் 10 ஆண்டுகள் பழ வியாபாரம் செய்து அதில் சேர்த்து வைத்த செல்வத்தை அனைத்தையுமே தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவிகளுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி இருக்கிறார் என்கிற செய்தி
உண்மையாகவே மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது. அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் கூட பிறர் மீது அன்பு உள்ளவர்களாய், பிறர் மீது இரக்கம் உள்ளவர்களாய், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இறங்குகிற உள்ளம் படைத்த பலரை நாம் வாழுகிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாராள மனது உள்ளவர்களாக மாறாவிட்டாலும் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது பாசத்தோடும் பரிவோடும் இரக்கத்தோடும் மன்னித்தும் அன்பு செய்து வாழவும் இன்றைக்கு இறைவனிடத்தில் நம்ம மன்றாடி ஜெபிப்போம். பெரிய அளவில் நம்ம உதவி செய்யாவிட்டாலும் நம்மால் முடிந்த அளவில் ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஒருவேளை உணவு அல்லது ஒரு சிறிய உதவி செய்து இது போன்ற புண்ணியங்களை செய்து இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர இன்றைய நம்ம முடிவெடுப்போம். இரண்டாவது ஒரு செய்தியாக, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுள் அவருக்கு கொடுத்த பணியிலிருந்து சற்றும் விலகாமல் அந்த பணியை நிறைவேற்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், மற்றவர்களுடைய விமர்சனங்கள் அல்லது உடல் சோர்வு, மனச்சோர்வு, இப்படிப்பட்ட நேரங்களில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலிருந்து சற்று தளர்ந்து போகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் இறைவனுடைய துணையோடு இறைவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றிட இறைவனுடைய ஆற்றலையும் ஆசிரையும் அன்றாடி ஜெபிப்போம். இறை சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.